ஒர்க்கு தான் ஒர்க் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அது கூட இந்த காசு எடுத்துட்டு போ. சரி 2 நிமிஷத்துல கதையை வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கமெண்ட் அனைவருக்கும் நன்றி. ஸோ நம்ம ஆல்ரெடி 30 வார்த்தைகளும் பார்த்தாச்சு. இப்போ வந்து கதைக்கு போகலாம். கதை படிக்கும்போது கமெண்ட்ஸ் பார்க்க முடியாது, கதையை மட்டும் படிக்கிறேன். இந்த கதையின் தலைப்பு மனிதர்கள் மீண்டும் குரங்குகள் ஆகிறார்கள். எல்லா குரங்குகளையும் டெல்லி எல்லையை விட்டு வெளியேற்றி விடுங்கள். எந்த குரங்கும் எதிர்பார்க்கவில்லை. டெல்லி உயர்நீதிமன்றம் அப்படி ஒரு ஆணை பிறப்பிக்கும் என்று. குரங்குகளின் கூட்டத்தில் ஒரே கொந்தளிப்பு. குரங்குகளின் மொழி புரியாததாகையால் உடல் மொழியை வைத்தே அவற்றின் கருத்தை ஓரளவு உணரலாம். இது என்ன கூத்து? எங்களை எப்படி வெளியேற்ற சொல்லலாம்? டெல்லி என்ற ஒன்று பிறப்பதற்கு முன்பே டெல்லியை ஒட்டியிருக்கும் பூசா மலைக்குன்றும் வனாந்தரங்களும் எங்கள் பூர்வீகம். இன்னும் சொல்லப்போனால் மனித கூட்டம் என்று ஒன்று பிறப்பதற்கு முன்பே இந்த பூமி எங்களுக்கு சொந்தம். டெல்லி உயர் நீதிமன்றத்திற்கு இந்த விவரமேதும் தெரிவிக்க வாய்ப்பில்லை, தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. தெரிந்திருந்தால் குரங்குகளின் இடத்தை குரங்களுக்கே கொடுத்துவிட்டு மனிதர்களை டெல்லியை விட்டு வெளியேறுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கும். குரங்குகளாகிய நாங்கள் மனிதர்களுக்கு விடுக்கும் கேள்வி இதுதான். ராம ஜென்ம பூமியை விட்டு கொடுக்க மறுப்பவர்களே ஆஞ்சநேய ஜென்ம பூமியில் மட்டும் கை வைப்பது என்ன நியாயம்? பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு ஆஞ்சநேயர் தேவையில்லை என்பது போல் பட்டணம் கட்டி முடித்த பிறகு நாங்கள் தேவையில்லை என்கிறீர்களா? எங்கள் வனாந்தரத்தின் மரங்களை எல்லாம் உங்கள் குடியிருப்புகளாக வெட்டி வீசி விட்டீர்கள் தெரியுமா? அந்த மரங்கள் எல்லாம் எங்கள் மூதாதையர் தின்று துப்பிய கொட்டையில் முளைத்த கூட்டங்கள் என்று. எங்கள் ஜென்ம பூமியில் வீடு கட்ட வந்தீர்கள், காடழித்தீர்கள். நாங்கள் ஊஞ்சலாடும் மரங்களை வேறறுத்தீர்கள். எங்கள் பழங்களை பறித்து தின்றுவிட்டு கொட்டைகளையும் உரத்திற்கு விட்டுவிட்டீர்கள். எங்கள் நீர்நிலைகளில் உங்கள் சாக்கடை கலந்தீர்கள். எங்கள் பசிக்காக உங்கள் ரொட்டி பறித்த போது துப்பாக்கி தூக்கிறீர்கள். உங்கள் கையில் சிக்கினால் கழுத்தில் கயிறு மாற்றி ஆட்ரா ஆஞ்சநேயா என்று சொல்லாமல் ஆட்ரா ராமா என்று சொல்லி எங்கள் பரம்பரை பெருமையை பழிக்கிறீர்கள். இப்போது எங்கள் வாழ்விடத்தையும் பறித்து கொண்டு வாழ்ந்தது போதும் போ என்கிறீர்கள்.
இந்த மண்ணுக்கே சொந்தமில்லாதவர்களை 6000 ஆண்டுகள் ஆளவிட்டீர்கள். இந்த மண்ணின் பூர்வ குடிகளான எங்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி விரட்டுகிறீர்கள். உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் எங்களுக்கு பிறந்தவர்களா? அங்க சேட்டைகளாலும் பல்லிழிப்பினாலும் மனிதர்களைப் பார்த்து முறைப்பதாலும் கூச்சல் மொழியினாலும் குரங்குகளின் பெருங்கூட்டம் இப்படியெல்லாம் கருதிக் கொள்வதற்கு கற்பித்துக் கொள்ள முடிகிறது. நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுத்தவர்களின் வாதம் மிக அற்பமானது. மை லார்ட், டெல்லி இந்தியாவின் தலைநகரமாக குரங்குகளின் தலைநகரமா என்று சொல்ல முடியாத அளவுக்கு பல்கி பெருகிவிட்டது வானர வம்சம். வண்டிக்காரன் காய்கறி விற்க முடியவில்லை. திறந்திருக்கும் பெட்டி கடைகளில் தின்பண்டங்களும் பாதுகாப்பில்லை. மினரல் வாட்டர் பாட்டில்களை திருடி கொண்டு போய் உச்சி மரத்தில் வைத்து உடைத்து குடிக்கின்றன குரங்குகள். அது மட்டுமில்லை மைலாட். போன வாரம் சுற்றுலா வந்திருந்த ஆஸ்திரேலிய பயணிகளின் தொப்பிகளை தூக்கி கொண்டு போய் உச்சி மரத்தில் தலைகளாய் கட்டி குட்டிகளுக்கு ஊஞ்சல் தயாரித்தன இதே குரங்குகள். ஒருவேளை இந்த குரங்குகள் நாடாளுமன்றத்திற்குள்ளும் புகுந்துவிட்டால் மக்கள் பிரதிநிதிகளின் மரியாதை போய்விடும். நிலைமை இப்படியே நீடித்தால் சுற்றுலா பயணிகளால் இந்தியா ஈட்டிக் கொண்டிருக்கும் அந்நிய செலாவணி அடிபடும். எனவே தேசிய பொருளாதாரத்தையும் கணக்கில் கொண்டு இந்த குரங்குகளை டெல்லியை விட்டு வெளியேற்ற உத்தரவிடுமாறு வேண்டிக் கொள்கிறேன். வாதங்களை கூர்ந்து கேட்ட நீதிபதி பிரதீப் சிங் கடைசியாய் ஒரு கேள்வி கேட்டார். குரங்குகள் மனிதர்களுக்கு செய்யும் ஊறுகளை விட மனிதர்கள் குரங்குகளுக்கு செய்யும் ஊறு அதிகம் அல்லவா? தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. அதிகாலை குளிரில் விரைந்து கிடந்தது டெல்லி. பனிமூட்ட போர்வை இன்னும் பிரியவில்லை. சொந்தமாக வானிலை இல்லாத ஊர் டெல்லி. வெயில் என்றால் ராஜஸ்தானிலிருந்து வரும் வெப்பக்காற்று, குளிர் என்றால் இமாச்சல பிரதேசத்திலிருந்து வரும் பனிக்காற்று. இரண்டையும் தாங்கும் தடித்த தோல் வேண்டும் டெல்லி வாழ் மக்களுக்கு. அதிகாலை பணியில் புத்தக சுமையோடும் மதிய உணவோடும் பள்ளிக்கு தயாராகி கொண்டிருந்தார்கள் சீருடை சிட்டர்கள். பரபரப்பாக சென்று பள்ளி பேருந்து ஏறும் தருணம் எங்கிருந்து தான் வந்ததோ அந்த ஒரு குரங்கு கூட்டம் தண்ணீர் குடுவைகளையும் டிஃபன் பாக்ஸுகளையும் பறித்து கொண்டு கண்ணிமிக்கும் நேரத்தில் மரங்களை கடந்து காணாமல் போயின. சிறுமிகள் அழ ஆரம்பித்தன. அழுதவர்களில் நீதிபதி பிரதீப் சிங் பேத்தியும் ஒருத்தி. மறுநாள் தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. ஆகவே அன்றாட வாழ்க்கைக்கு ஊறு செய்வதால் டெல்லியிலும் அதன் சுற்று வட்டாரத்திலும் திரியும் குரங்குகளை எல்லாம் மொத்தமாக பிடித்து ஹரியானாவில் உள்ள அசோலா சரணாலயத்தில் விடுமாறு டெல்லி மாநில அரசுக்கு உத்தரவிடுகிறேன். இந்த உத்தரவின் நகல்களை டெல்லி மாநில அரசின் தலைமை செயலாளருக்கும் ஹரியானா தலைமை வன உயிரின காப்பாளர்களுக்கும் அனுப்புமாறு ஆணையிடுகிறேன். குரங்குகளை பிடித்து சரணாலயம் சேர்க்கும் செலவையும் குரங்குகளின் ஆயுள் முழுவதற்குமான பராமரிப்பு செலவையும் டெல்லி மாநில அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். அதற்கு பிறகுதான் தொடங்கியது குரங்குகளுக்கான குருட்சேத்திரம். 50 கூடுகள் இறக்கப்பட்டன. எங்கெல்லாம் டெல்லியில் குரங்கு கூட்டம் அதிகமாக அங்கெல்லாம் நிறுத்தப்பட்டன. வாழைப்பழம் வேண்டாத குரங்கு உண்டா? 50 கூண்டுகளிலும் பழுத்த
பழுத்தும் பழுக்காத வாழைத்தார்கள் கட்டப்பட்டன. என்ன செய்யும் குரங்குகள் பாவம்? மனிதர்களைப் போல் அவங்களுக்கு அவ்வளவு வஞ்சகமில்லையே. வாழைத்தாரை கண்டதும் குதித்து விட்டன. கூண்டுக்குள் குபீரென்று 8 முதல் 10 குரங்குகள் கூண்டுக்குள் சென்று பழத்திற்கு சண்டையிட்டு தம்மை மறந்த லயம் தன்னில் இருந்தபோது கூண்டுகளின் கதவுகளில் சரையல் சரையல் என்று சாத்தினார்கள் கிளைகளில் இருந்த மரமேறிகள். வெள்ளையனே வெளியேறு போராட்டத்திற்கு பிறகு டெல்லியில் நடந்த பெரிய போராட்டம் குரங்கினமே வெளியேறுதான். கர்பூர் மொழியில் கத்தின குரங்குகள் தன் பட்டை விரல்களால் கூண்டு சல்லடைகளை ஓங்கி ஓங்கி அரைந்தன. கம்பிகளில் இடுக்கில் உடல் நுழைய பார்த்தன. கூண்டுகள் நகரத் தொடங்கியதும் பெரும் சோகம் சூழ்ந்து கொண்டது குரங்கினத்தை. வேடிக்கை பார்த்த மனிதர்கள் சிரித்தார்கள். குழந்தைகள் கை கொட்டின. வயதான சில பெருசுகள் மட்டும் ஐயோ பாவம் என்றன. எங்கே கொண்டு செல்கிறார்கள்? விளங்கவில்லை குரங்குகளுக்கு. நாடு கடத்தவா, தூக்கு மேடைக்கா, சுட்டு கொள்ளவா? குரங்குகளின் மூளைகள் குழம்பின. குரங்குகளுக்கு 2 மூளைகளாம். உடம்பை இயக்க ஒரு மூளையாம், வாளை இயக்க இன்னொரு மூளையாம். உயிருள்ள குரங்கின் கபாலம் திறந்து உறிஞ்சு குழல் செலுத்தி அதன் மூளை பருகுவது மேற்கு நாடுகளில் ராஜ விருந்தாம். ஒருவேளை எங்களை ஏற்றுமதி செய்ய போகிறார்களோ? சில குரங்குகள் கண்ணீர் வராமல் அழுதன. எல்லா குரங்குகளும் தங்கள் வாழ்விடத்தை கடைசியாய் ஒருமுறை அண்ணார்ந்து பார்த்தன. எங்களுக்கு வீடுகள் தந்த மரங்களே போய் வருகிறோம். எங்கள் பசிக்கு பழம் தந்த கிளைகளே போய் வருகிறோம். நாங்கள் உடைத்து குடிக்க முட்டைகள் தந்த பறவைகளை போய் வருகிறோம். இலை தழை தின்ன கொடுத்த வனாந்தரங்களே போய் வருகிறோம். வலிய தாடைகளால் எங்கள் இனத்தை குத்தி கிழித்த கழுகுகளே இனி யாரோடு சண்டையிடுவீர்கள்? போய் வருகிறோம். டெல்லி டு ஹரியானா தேசிய நெடுஞ்சாலையில் கொண்டு செல்லப்பட்டார்கள் கூண்டு கைதிகள். இதன் பிறகு ஊழல் தன் கோப்புகளை தயாரிக்க தொடங்கியது. குரங்குகளை பராமரிக்க ஆண்டுகள் 10 கோடி தருவோம் என்று ஹரியானாவுக்கு கடிதம் எழுதியது டெல்லி அரசு. போதாது, எங்கள் சரணாலயத்தில் இயற்கை வளங்கள் குறைவு. அதனால் குரங்குகளுக்கான உணவுப் பொருளை வாங்கிதான் நாங்கள் வழங்க வேண்டும். ஆண்டுக்கு 25 கோடி வேண்டும் என்று எழுதியது ஹரியானா அரசு. 15 கோடி தான் ஒதுக்க முடியும் என்று பதிலுக்கு எழுதியது டெல்லி அரசு. படபடவென்று மாதிரி ஒப்பந்த புள்ளிகள் தயாரிக்கப்பட்டன. மொத்தம் 16,000 குரங்குகள். வாழைப்பழம், ஆரஞ்சு, தக்காளி, சப்போட்டா போன்ற கனி வகைகளும், கேரட், பீட்ரூட் போன்ற கிழங்கு வகைகளும், மக்காச்சோளம், சோளம் போன்ற தானிய வகைகளும் 16,000 குரங்குகளுக்கு பசியார தரப்பட வேண்டுமென்றால் 22 கோடி ஆகும் என்று ஒப்பந்த புள்ளி உண்மையின் மொழியில் பொய் எழுதியது. கடைசியில் டெல்லி அரசு ஆண்டுக்கு 20 கோடி என்று அழுது தொலைத்தது. ஹலோ மிஸ்டர் பிரதீப் சிங், ஓய்வுக்கு பிறகு எப்படி இருக்கிறீங்க? ஹலோ அகர்வால்ஜி, ரொம்ப நல்லா இருக்கேன். திரும்பவும் வக்கீலாயிட்டேன். சபாஷ். சப்பாத்தி மறுபடியும் கோதுமையாகாது. ஆனால் நீதிபதி மறுபடியும் வக்கீலாகிடலாம். கடகடவென்று சிரித்தார் அகர்வால். வகுப்பு தோழர்கள் இருவரும். இந்தியாவே வேண்டாமென்று நியூசிலாந்துக்கு தொழில் செய்ய போனவர் பல வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கிறார் பேரன் பேத்திகளோடு. பல முறை அழைத்தேன், நீங்கள் வரவில்லை நியூசிலாந்துக்கு. இல்லை அகர்வால்ஜி, டெல்லியின் கருப்பு காற்று பழகி போன எங்கள் நாசிகளுக்கு நியூசிலாந்தின் நிறமற்ற காற்று ஒத்து வராது.
சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா? எனக்கு எதுவும் வேணாம். என் பேரன் பேத்திகளின் ஆசையை நிறைவேற்றித் தந்தால் போதும். என்ன? நியூசிலாந்தை பார்க்காத நியூசிலாந்தில் பார்க்காத ஒன்றை என் பேரன் பேத்திகள் இந்தியாவில் பார்க்க ஆசைப்படுகிறார்கள். தாஜ்மஹாலையா? இல்லை. ஷிம்லாவா? டார்ஜிலிங்கா? இல்லை. குரங்குகளை. குரங்குகளையா? ஆமாம். குரங்குகள் இல்லாத தேசத்திலிருந்து வந்தவர்கள் குரங்குகளைப் பார்க்க ஆசைப்பட மாட்டார்களா? அதெல்லாம் இல்லைண்ணா, கூட்டிப் போகிறேன். ஹரியானாவை நோக்கி பறந்தன 2, 3 கார்கள். குரங்குகளைக் காணப்போகிறோம் என்று வீருணர்ச்சியில் குழந்தைகள் அடித்த கும்மாளம் சொல்லி மாளாது. குரங்குகளை சமாளித்து விடலாம். குழந்தைகளை என்னமா கேள்வி கேட்கிறார்கள் இந்த இன்டர்நெட் குழந்தைகள்? நீதிபதியும் அகர்வாலும் தடுமாறி போனார்கள். குரங்குகள் மரத்துக்கு மரம் எப்படி தாவுகின்றன? குட்டிலிருந்தே தாய் கொடுத்த பயிற்சி. தவறி விழும் குட்டிகளை தாய் குரங்கு ஏற்பதில்லை. தாவும்போது கிளை முறிந்துவிட்டால் கிளைகளை பற்றி குரங்குகள் கவலைப்படுவதில்லை. ஏன்? குரங்குகள் தாவுவது கிளைகளை நம்பியல்ல, தங்கள் வாள்களை நம்பி. குரங்கிலிருந்தான் மனிதன் பிறந்தான் என்பது உண்மையா? உண்மைதான். அப்படியானால் மிச்சமுள்ள குரங்குகள் எல்லாம் ஏன் மனிதர்களாகவில்லை? ஓவென்று சிரித்தார்கள் நீதிபதியும் அகர்வாலும். பதிலில்லாத இடத்தில் சிரிப்பு உட்கார்ந்து கொள்கிறது என்பதை அறிய மாட்டார்கள் சிறார்கள். வரப்போகிறது வந்துவிட்டது. மூச்சையாகாத குறைதான் நீதிபதிக்கு. எங்கே? நான் அனுப்பிய 16,000 குரங்குகள் எங்கே? சில 100 குரங்குகள் தாமே தள்ளாடி திரிகின்றன. மரமற்ற, வனமற்ற, நீரிலையற்ற இந்த பொட்டல் காடா சரணாலயம். நோயுற்றும், மெலிந்தும், முதிர்ந்தும், அசைவற்றும், தரையோடு தரையாய், தேவாங்குகளாய் ஒட்டி கிடக்கும் இவைகளா குரங்குகள்? புத்தாண்டுகளாய் ஆண்டுக்கு 20 கோடிகள் தின்றவை எந்த குரங்குகள்? வந்த குழந்தைகள் இவைகளா குரங்குகள் என்று ஏமாந்து போயின. குரங்குகளுக்கெல்லாம் கூடி நீதிபதி ஒரு குரங்குகளெல்லாம் கூடி நீதிபதியை ஒரு மரண பார்வை பார்த்தன. அந்த பார்வையில் ஒரு கேள்வி இருந்தது. நாங்கள் உங்கள் பேத்தியின் ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸை தான் திருடினோம். 10 வருடங்களாய் உங்கள் மனிதர்கள் எங்கள் மொத்த உணவையும் திருடி தின்று விட்டார்கள். மனிதர்களை கூண்டிலேற்ற எங்களுக்கு நீதிமன்றம் உண்டா மை லார்ட்? அப்படின்ட்டு குரங்குகள் வந்து கேட்டிருக்காங்க நீதிபதி கிட்ட. இந்த கதையை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சொல்லலாம். இந்த கதையில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதுக்கு நான் நிறைய நடுவில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா சாரி. ரீட் பண்ணும்போது இந்த கதையினுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கதை இப்படி இருக்குன்ட்டு நான் எதுவும் எதிர்பார்க்காம படித்தது தான். ரொம்பவே உண்மை தான் அது. நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு. உண்மையின் பிரதிபலிப்பு தான் அது. ஹாய் புவனேஸ்வரி. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட்ஸும் வந்து படிக்க முடியல கதை படித்ததுனால. சங்கர், ரேவதி, கீதா கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சித்ரா, ராம், அசோக்குமார்,
கீதா, மகாலட்சுமி அவங்களாவது கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த கதையின் தலைப்பு மனிதர்கள் மீண்டும் குரங்குகள் ஆகிறார்கள். அதோட தலைப்பு அதில் பார்த்த 30 வார்த்தைகள் இது. இந்த கதையை நம்ம படித்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைவ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஒரு நல்ல ஒரு லைவ் செக்ஷன்ஸ் இனிமேட்டு வரும். புதிய புதிய வார்த்தைகளோட வார்த்தை விளையாட்டோட நம்ம தமிழ் வார்த்தை விளையாட்டோட பார்க்கலாம். மண்டே டு ஃப்ரைடே 2 மணிக்கு வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகும். மதியம் 2 மணிக்கு லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகும். எழுத்துக்கள் தெரியுதா? கமெண்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்துட்ருக்கவங்க, கமெண்ட் பண்ணிட்டுருக்கவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த லைவ் செக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து 10 வார்த்தையை பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த 10 வார்த்தை, அதுக்கப்புறம் எல்லோரும் எப்பவுமே நம்ம 20 வார்த்தைகளில் பார்ப்போம். கேட்டதுனால நம்ம இன்னொரு 10 வார்த்தை 30 வார்த்தை இன்றைக்கி நம்ம பார்த்தாச்சு. கதையும் படித்து முடிச்சாச்சு. கதை பார்க்குறவங்க, கதை கேட்கணுன்றவங்க நீங்கள் டைமில் போய் பார்க்கலாம். லைவ் முடிஞ்சப்புறம் நீங்கள் பார்க்கலாம். டைம் வந்து கமெண்ட்ஸில் வந்து நான் டைம் வந்து ஹைலைட் பண்ணுறேன். இல்லைனா வந்து நான் கதை மட்டும் கட் பண்ணி நம்ம வீடியோஸில் கூட அப்லோட் பண்ணலாம். கம்பீரம் சொல்லியிருக்காங்க. இல்லைவா? தவறது கவிதா. ஸோ நான் ஏற்கனவே படிக்கல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படித்தேன். அதில் நிறைய கொஞ்சம் மிஸ்டேக் தான் நிறைய இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு சரியாக புரியல. சில வார்த்தைகள்லாம் என்ன புரிஞ்சுது அது என்னென்னு படிக்க தான் புரிஞ்சுது. இது குரங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மனிதர்கள் எப்பவுமே தொண்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்களால பேச முடியாது, சொல்லவும் முடியல. சத்தமாக பேச சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? இப்போ கேட்குதா கிளியரா? அதை ஃபோன் தள்ளி வச்சுட்டப்பா, தான் சரியாக பேச கேட்கல, சவுண்ட் கேட்கல. ஓகே, இன்றைக்கி நம்ம 30 வார்த்தைகள் பார்த்துருக்கோம். இந்த கதையின் தலைப்பு மனிதர்கள் மீண்டும் குரங்குகள் ஆகிறார்கள். கதையை நம்ம படித்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஜெரினா ஓகேம்மா, தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச் அம்மா. உங்களுக்கு இந்த கதையின் கருத்துக்கள், இந்த கதையில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம், கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். கோவிந்தன் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் கோவிந்தன், வணக்கம். கவிதா தன்னர்வம் சொல்லியிருக்காங்க. இது 8 சொல்லியிருக்கீங்களா? 8 தானே? 8 இல்லை கவிதா, அது தவறு. நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணி 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி கண்டினியூஸாக 1.5 மணி நேரம் வந்து நம்ம பேசியாச்சு. 30 வார்த்தைகள் பார்த்தோம், கதையும் பார்த்து இப்போ தான் முடித்தோம். கரெக்டாக 1 மணி நேரம் கழித்து நம்ம கதையை வந்து பார்க்க ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன்.
2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா 3 மணிக்கு கதை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒரு 20, 25 நிமிஷம் போச்சு. இப்போ ஒரு 1 1/2 மணி நேரம் இன்னைக்கு கன்டினியூஸா வந்து பேசியாச்சு. அதனால இந்த லைவ் வந்து இதோட வந்து ஸோ புதுசா பார்க்குறவங்களுக்காக நான் ஸ்க்ரீன் மட்டும் இருக்கும். இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும். ஸ்க்ரீன்ல இருக்கும். ஸோ கமெண்ட் பண்றவங்க கமெண்ட் பண்ணிக்கலாம். 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து லைவ் முடிஞ்சிரும். ஸோ புதுசா பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணலாம். 30 வார்த்தைகள் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஆஸ்திரேலியா. புதுசா பார்க்குறவங்க நம்ம சேனல் நேம் ட்ரெண்டி லைஃப் வைப்ஸ். புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும், திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் மதியம் 2 மணிக்கு வந்து லைவ் செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் இருக்கும். நேத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம்? நேத்து நீர்நிலைகள். நீர்நிலைகள் வந்து பார்த்தோம். 20 வார்த்தைகள் பார்த்தோம். அதோடைய அர்த்தங்களும் நம்ம வந்து லைவ்ல வந்து பார்த்தோம். நீர்நிலைகளுடைய வார்த்தைகள், அதோடைய அர்த்தங்கள் பார்த்தோம். அதுக்கு போன வாரம் வந்து வீரமாமுனிவர் அவருடைய வரலாறு, அவரை பற்றிய 20 வார்த்தைகள் வந்து பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் இருக்கும். அதுக்கு முன்னாடி வாரம் பார்த்தீங்கன்னா, மீனவர் தீர செயல் ஒரு கதை அது. கதை படிச்சோம். அது 2 நாள் வந்து அந்த கதையிலிருந்து வார்த்தைகள் 2 நாள் வந்துச்சு. பாகம் 1, 2ன்னு. அப்புறம் முட்டாள் மருமகள் ஒரு கதை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கதையும் ஒரு நாள் வரும். ஒரு நாள் வந்து நம்ப ஏதோ ஒரு கட்டுரை சம்மந்தப்பட்டது. ஏதோ ஒரு பொதுவான ஒரு டாபிக் எடுத்துட்டு அதிலிருந்து வர வார்த்தைகள். ஸோ அது மாரி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம கதை தான் படிச்சோம். இந்த கதையின் பெயர் குரங்குகள் இருந்து இந்த கதை இதுக்கு ஒரு டைட்டிலும் வந்து குடுக்கலான்னு இருக்கேன். நே நேற்றைய நேற்றைய டைட்டில் வந்து நீர்நிலைகள். இன்றைய டைட்டில் வந்து இந்த கதையில பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஆள் வந்து குரங்குகள் தான். ஸோ அதனால அவங்களுடைய பெயரே வந்து நம்மளுடைய இந்த வார்த்தை விளையாட்டுக்கு டைட்டிலா வச்சிரலாம். குரங்குகள் தான் இந்த வார்த்தை விளையாட்டு டைட்டில் அது. இந்த லைவ் முடிஞ்சதும் நான் அப்டேட் பண்ணுவேன். டைட்டில்ஸ்லாம் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நான் நேத்து லைவ் செக்ஷன் இன்னும் அப்டேட் பண்ணல டைட்டில். ஸோ ஒவ்வொன்னா வந்து லைவ் முடிஞ்சப்பறம் பண்ணுவேன். அப்புறம் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் நான் திருப்பி வந்து லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ கமெண்ட் பண்ற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரம்யா, வினோ கணேஷ், பாண்டி அம்மாள், கவிதா இவங்களாம் இப்போ கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ராமமூர்த்தி. ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன்.